ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பன் சுவாமிக்காக மாலை போடக்கூடிய பக்தர்கள், புதிதாக போடக்கூடிய கன்னிச்சாமிகள் அந்த வீட்டில் எப்படி இருக்கணும், இந்த 48 நாள் விரதங்களை எப்படி ஃபாலோ பண்ணணும், பெண்கள் மாதவிடாய் நேரங்களில் என்ன கடைபிடிக்கணும், ஐயப்ப சுவாமிகள் காலையில் எழுந்து குளிக்கக்கூடிய நேரம் முதற்கொண்டு இந்த 48 நாள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம், விளக்கமாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த 48 நாள் விரதம் இருக்கக்கூடிய முழு பலனை நம்ம ஐயப்பன்கிட்டருந்து பெறுவதற்கு என்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம். லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது. ஒரு சின்ன ப்ளே பட்டன் தெரியும், நீங்கள் தொட்டு டச் பண்ணி அப்படின்னா அது வீடியோக்குள்ளே போகும். முழுமையான வீடியோங்க. இந்த வீடியோ பார்க்க மறக்காதீங்க. ஐயப்ப சுவாமிகள் புதுசாக நீங்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும்.